போன கிளாஸ் ரெக்கார்டிங் கேட்டீங்களா? ப்ராக்டிஸ் பண்ணா எப்படி? சரி. போன கிளாஸ்ல என்னத்தை பார்த்தோம்? செய்யப்பட்ட மீன் என்ன மீன் சட்டம் பார்த்து கொண்டீங்க? அது சார் என்ன சட்டம் பார்த்து கொண்டீங்க? சது செய்யப்பட்ட ஆ, மீன். வெரி குட். அத பார்த்து பட்டியா? நீ பார்த்து ஓம் சார் பார்த்தேன். நிறைய வந்து தான் கேட்கிறேன். உங்களோட என்ன மிஸ்டேக் பாவம்? இல்லையா சார்? ஓ, இந்த பாடத்துல நீங்க விட்ட மிஸ்டேக் என்ன அப்படி கேட்டா இல்ல. அது சது செய்யற இடத்துல அந்த நீட் குறவு பண்ணணும். ஆ, சட்டு செய்யற இடத்துல நீட்டு ஒரு சட்டு செய்யற இடத்துல சட்டு செய்யறது குறவு, உண்ணா செய்யறது குறவு, நீட்டுற இடத்துல நீட்டுற குறவு. குட். ஆ, விஷயம் வந்திருக்குது. பிஸ்மில்லா ஓதும் பார்க்க. أعوذ بالله من الشيطان الرجيم. قل أعوذ برب الناس ملك الناس சவுண்ட் திருப்பி. إله ஃபர்ஸ்ட் வசனம் ஓகே, ரெண்டாம் வசனம் முடிவு விலங்கல்ல இப்படி என்று. ملك الناس ملك الناس ம். إله الناس من شر ஷர்ரி الوسواس அல்ல. அடுத்த பிள்ளை ஷர்ரி من பண்ணப்பட்டது. شر ஷர்ரி என்ற பிள்ளை ரா வல்லினமே அது வல்லின மாறும். நீ ஷர்ரி என்று உச்சரிக்கிறது வல்லினமா மெல்லினமா? شر مليون ஷா மெல்லினமா ஷேண்டு வரணும். நீங்க அதை உச்சரிங்க ஷான் ஷர்ரி என்று உச்சரிங்க முதலாவது. ரா எப்படி வரும்? مليون விலங்கல்ல. مليون மெல்லினமா வரணும். மெல்லினம் வர உச்சரிப்பு ஒரு ரை அப்படியா? இல்லையா? நாக்கு பின்னுக்கு போயிடுமா மெல்லினத்துக்கு? இயலாதுனா? சார். நாவானது பின்னுக்கு பின்னாடி போயிடுமா மெல்லினத்துக்கு? இல்ல சார். முன்னுக்கு வரணுமே. من شر الوسواس வா அல்ல உவ. الخناس வா உவ. من شر الوسواس من شر الوسواس من شر الوسواس الخناس இது போதும் பாப்போம். الذي கொஞ்சம் முன்னுக்கு இருந்து வாங்க. இலாஹினா சேர்ந்து வாங்க பாப்போம். إله الناس من شر الوسواس الخناس الذي يوسوس في صدور இந்த அந்த ரீ الناس. போல சுதூரி தான் வருது. நான் போன கிளாஸ் ஒரு விஷயம் சொன்னேன், ஞாபகம் இப்பதான் வருது எனக்கு. ராவ கட்டாயமாக கண்டிப்பாக நிறைய பார்க்கணும் என்ற மெசேஜ் ஒன்று தரப்பட்டதாக இப்ப எனக்கு ஞாபகம் வருது. ரால பிரச்சனை இல்லை. ராட கஸ்ராட பாடம், அதாவது மெல்லினமாக உச்சரிக்கிற பாடம் நிறைய மாறுது. ம்? الذي يوسوس في صدور الناس. இப்போ முன்னைக்கு இது வாங்க, இலாஹி நாசின் வாங்க பாப்போம். إله الناس من شر الوسواس பாருங்க. الخناس. மின் ஷர்ரில் ஷர்ரில் ஷர்ரி ஷர்ரில் வ வ வசில் எல்லாத்துல வடிவம் ஒன்றுக்கு வரணும். வடிவங்களுக்கு இடையில ஒரு வேறுபாடு ஒன்று வரப்படாது. மின் ஓகே, மின் செய்ய வழி இல்லையே. ஷர்ரி ஷரி திருப்பி வ என்ற அந்த வடிவம் அப்ப வந்துட்டு என்ன செய்யணும் என்றால் ஹா மட்டும் மாறும். திருப்பி நேஸ் மாறிடும். ஹா மட்டும் பாடத்தை நோக்கி மாறும். அந்த வடிவத்துல வந்து ஹாவை தவிர வேற எந்த ஒன்றிலையும்
வடிவத்திலையும் மாற்றங்கள் அளிக்கப்படாது. சரிவாக போறது கீழ் நோக்கி வர சரிவான அந்த உச்சரிப்பு ஒரே வடிவத்தில் இருக்கணும். ரொம்ப கீழுக்கு சரிக்கிறது மேலுக்கு சரிக்கிறது இல்லை. அடுத்தெல்லாம் ஒரே வடிவத்தில் இருக்கும். அந்த பேட்டர்னுக்கு எங்களோட ஓதுல நாங்கள் தான் டெவலப் பண்ணணும். அப்போ எங்களுக்கு விளங்கணும் நான் எந்த எழுத்தை ரொம்ப கீழே கொண்டு போகிறோம், எந்த எழுத்தை ஒன்றுக்குமே இல்லாமல் எடுக்கிறோம். அப்படியேப்படாது. வல்லினமாக உச்சரிக்கிறதும் இல்லை, மெல்லினமாக உச்சரிக்கிறதும் இல்லை, ரெண்டுக்கும் இல்லாமல் ஒன்றை உச்சரிக்கவும் படாது. அப்போ அந்த வடிவத்துக்கு எங்களோட ஓதல்ல நாங்கள் வளர்த்து கொண்டு வரணும் இல்லைங்களா? இப்போ இதில் வந்து சில இடங்கள் அப்படி வருது இல்லை. ஒன்று சும்மா வருது, ரெண்டாவது வல்லினம் போலையும் வருது. அது பிரச்சனை அது. ஆ இப்போ உவ உவ ஹோ ந என்று மாறும். வடிவத்தை எடுத்து ஓதும் பார்ப்போம். من شر الوسواس الخناس குட். ம். الذي يوسوس في صدور அந்த ரீ பேல இந்த ரீ الناس மாறணும். யுஎஸ் யுஎஸ் வி சுஃபிய சுதூரி சுதூரின்னஸ். الذي அவசரப்பட வேணாம். அல்லதி يوسوس அல்லதி في அல்லதி என்று போட வேணாம். அது மேல صدور அல்லதி என்று போகக்கூடாது. الناس அல்லதி லாமுக்குரிய சத்த உச்சரிக்கணும். அல்லதி அல்லதி அல்ல அல்லதி. الذي يوسوس في صدور الناس திருப்பி போதுங்க. من الجنة الذي يوسوس في صدور الناس من الجنة والناس Good. ஒரு முறை திருப்பி ஃபர்ஸ்ட் டைம் வாங்க, மிஸ்டேக் வராம. قل أعوذ برب الناس ملك الناس إله الناس من شر الوسواس الخناس الذي الذي يوسوس في صدور الناس من الجنة والناس சரி, பிரச்சனையில கட்டாயம் தீர்த்துக்கோங்க. அது உங்களோட நலவுக்கு நல்ல. போக போக அந்த பிரச்சனைகள் பூகமாக வெடிச்சு போயிடுவீங்க. ஏன்னா இப்பதான் நாங்கள் சட்டங்களுக்குள்ள வந்துக்கிறோம். சட்டங்களை பெரிய பெரிய சட்டங்கள் போற நேரம் அல்லது இதெல்லாம் முழு பரிச்சயமான வசனங்கள் ஆகும். உண்மையில ரெண்டாவது லெவலுங்கிறது வசன ரீதியாகவும் ஒரு படிமுறையான வளர்ச்சியை நீங்க பார்ப்பீங்க. போக போக நீங்க சில போது வாழ்க்கையிலே 2 முறை 3 முறை அல்லது வருஷத்திலே ஒரு முறை ஓதின வசனங்களும் எங்களுக்கு வந்து கிடைக்கும் பின்னால. அப்ப அந்த இடங்களுக்கு போற நேரம் இந்த திக்குதல் முக்குதல் ஈகப்படாது. அந்த வசனங்கள் நாங்க ஃபேஸ் பண்ற நேரம் எங்களுக்கு ஒரு தைரியம் ஈக்கணும். ரால பிரச்சனை வராது, மெல்லினமான எழுத்துக்கள்ல பிரச்சனை வராது என்ற அந்த ஐடியா எங்களுக்கு அங்க வரண்டிக்கணும். அங்கேயும் பிரச்சனை இருந்தா ரெண்டு பிரச்சனை உண்டு. வசனம் ஆல்ரெடி புதிய வசனமாயிக்கும், படிச்சு சட்டங்களையும் இஷ்யூ பண்ணா எங்களுக்கு பெரிய ஒரு திண்டாட்டம் உண்டா போய்த்திரும். ஆகவே மிச்ச சிம்பிளா போற வேல படிச்சு முடிக்கிற சட்டங்களை உங்களுக்கு இப்போ நான் இப்போ உங்க கிளாஸ்ல விளங்கப்படுத்த விளங்குது. எனக்கு இந்த எழுத்துல இஷ்யூஸ் இருக்குது, எனக்கு இந்த எழுத்து கொஞ்சம் நான் உச்சரிக்கிறாலும் சரி வருது இல்லை. நீங்க ரெக்கார்டு கேட்டாலும் உங்களுக்கு விளங்கும். ரெக்கார்டு கேட்குற நேரம் அதை நாங்கள் ரெக்கார்டு கேட்க சொல்லுது. அப்போ உங்களோட பிழையை உங்களுக்கு விளங்கும். எனக்கு இந்த எழுத்துல பலவீனமாக்கிட்டால் அதுக்குரிய அடுத்த ஆப்ஷனை நீங்க தேடணும். உங்களோட பிழையை உங்களுக்கு விளங்கினா, ஆனா அப்படித்தான் அந்த பிழையை சரியா உச்சரிக்கிறதும் உங்களுக்கு தெரியுது. இப்ப கிளாஸ்ல திருப்பி நான் கேட்டதுக்கு பிறகு நீங்க திருத்தி சரியா உச்சரிக்கிறீங்க, அப்படித்தானே? அந்த 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 படிச்ச விஷயத்துல அந்த வேர்க் நடக்கக்கூடாது. படிச்சு தந்த விஷயம் ஒன்றுல திருப்பி அந்த எழுத்தை பிழை விடுறது, திருப்பி நான் அதை திருத்துறதுங்கிறது நடக்கப்படாது. அது நல்லம் இல்லை. அதை விடாம பாதுகாத்து கொள்றது, அந்த ட்ரக்குக்கு போதாம பாதுகாத்து கொள்றது உங்களோட பெரிய பொறுப்பு உண்டு. இப்ப இன்னைக்கு நான் திருத்திக்கப்படாது. நீங்க ரா சரியா ஓதிட்டு போய்க்கணும். உதாரணத்துக்கு சொன்னால், ஏன் போன கிளாஸ்ல ரா பத்தி பேசினோம், டிஸ்கஸ் பண்ணோம், கேள்வி கேட்டோம், உங்களை சரியா உச்சரிச்சு சரியான உச்சரிப்பு வரும் வரைக்கும் திருப்பி திருப்பி சொல்லி தந்தோம்.
இவ்வளவு முடிச்சிட்டோம், அவ்வளோ டைமை செலவழிச்சும் இன்றைக்கும் கிளாஸ்ல வந்து திருப்பி நாங்க ஒரு சின்ன டைமை செலவழிக்க வர்றதுக்கு அந்த ராக்கா வேண்டி அது பிள்ளை. அப்போ நான் ஒரு செப்டரை முடிச்சிட்டேன் என்றால் ஓலட்டி ரா முடித்தேன், சரி ஓகே ஏதோ சம்திங் நடந்து மறந்துட்டு திருப்பி போன கிளாஸ்ல வந்து ரிப்பீட் பண்ணதும் அடுத்த கிளாஸுக்கு அதை பேசெடுத்து வைக்கப்படாது. விளங்க சொல்லுதுண்ணா, அதை பிடிச்சு கொள்ற பொறுப்பு மொட்டை. ம். ஏதோ பிஸ்மில்லா. وامرأته حمالة الحطب திருப்பி வந்துங்க. وامرأته حمالة الحطب ரெண்டாவது. وأما من خفت موازينه மூணாவது. ثم رددناه أسفل سافلين திருப்பி வந்துங்க. ثم رددناه أسفل سافلين நாலாவது. فأما اليتيم فلا تقهر போதுங்க, நல்லா ஃபுல்லா و போதும். ம். وأما السائل فلا تنهر وأما بنعمة ربك فحدث அதுல பினா பீனியா மதி நீட சவுண்ட் நேக்கு மாறுது. பினா மதி, பினா மதி ந அல்ல, பினியா மதி. சொல்றது நூண்ட உச்சரிப்பு சில இடங்கள்ல எங்களை அறியாமது நேக்கு மாறும். அதெல்லாம் பிடிச்சிக்கணும். கடைசி ஃபுல்லா, بنعمة கடைசி நாலாவது ஃபுல்லா கொண்டு வாங்க. அதுல உச்சரிப்பு வந்து பினி, பின, பின, பின இல்ல பி நீ, நீ சவுண்ட் வரணுமா? ம். فأما اليتيم فلا تقهر وأما وأما السائل فلا تنهر وأما بنعمة ربك فحدث ம். Right, நல்லா பிஸ்மில்லா. நாங்கள் அடுத்த சாப்டர் இன்ஷால்லா ஆரம்பிப்போம். இது டாக்குமெண்ட் உங்களுக்கு கிடைக்கும் கட்டாயம். ரெண்டு சட்டனை படித்து முடிச்சுக்கிறோம். பிழைகள் வராமல் நம்ம கவனமாக பிடிச்சிக்கோங்களேன்.